கல்வி சார்ந்து எப்படி இருக்க போகுது, இவங்களுடைய தொழில் வளர்ச்சி சார்ந்து எப்படி இருக்க போகுது, இதையெல்லாம் சேர்த்து நமக்கு சொல்ல போறாங்க டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். பொதுவாகவே மிதுனத்துக்கு யாராவது நீங்க கொஞ்சம் சூப்பரா ஹெல்ப் பண்ணுங்களேன், நீங்க தான் எங்க போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குல்ல, உங்களுக்கு சொல்வாக்கு இருக்குல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டால் ஒரு புகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயங்கக்கூடியவங்க மிதுனம் அப்படின்றது நிதர்சன உண்மை. அப்போ அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கேரண்டி கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பிள்ளை ஏதாவது தப்பு தண்டா பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி ஆயிடும். அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஒரு ஆஸ்பெக்ட்ல இந்த குரு பகவான் எல்லா விதத்திலையும் நல்லது செய்ய போறாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இழந்த உறவுகள் அப்படின்றது குடும்பத்துல வரும். புது உறவு, புது வரவு அப்படின்றது உறவுகள் ரீதியாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது நிரந்தரம் அப்படின்னு நினச்சி திருப்பி நம்ம வந்து பாருங்கள், இழந்த சொந்தம் நம்மளுக்கு வந்துடுச்சு, அது இழந்த சொந்தம் எந்த சொந்தமானா வேணா இருக்கலாம், புரியுதுங்களா? அது வந்துடுச்சு அப்படின்னு அது நிரந்தரம் அப்படின்னு முழுசும் நம்பி திருப்பி ஒரு முறை முழுகி போகாதீங்க. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வேறு எதில் கவனமாக இருக்கணும்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்காமா, பாக்கியஸ்தானத்தில் ராகு ப்ளஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ், நிறைய எக்ஸ்ட்ராடினரியான ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. எதில் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் பிள்ளைங்க வந்து படிக்கணும் அப்படின்னு வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள ஹையர் எஜுகேஷன் அனுப்புங்க. அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட தகப்பனாரனோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 3ஆம் பாவத்தில் கேது,